உங்களுக்கு வாழ்வு அளிக்கும்படி, உங்களுக்கு வாழ்வு தரும்படி, உங்களை வாழ வைக்கும்படி, இந்த சமுதாயத்துல கெட்டு போன இந்த உலகத்துல உங்களை அற்பமாய் பார்க்கிற சொந்த பந்தங்களுக்கு மத்தியில உங்களை உயர்ந்த நிலைமையில உன்னதமான ஒரு வாழ்க்கையை தரும்படி, ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு உண்டாக்கும்படி தான் தேவன் தான் மையம். முதல் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அறிந்து கொண்ட, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில முதல் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவன். சொல்லுங்க, தேவன். நம்ம வாழ்க்கையில அவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் யாருன்னு கேட்டீங்கன்னா, முதல் முக்கியத்துவம் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவனாகிய கர்த்தர். ரெண்டாவது யாருன்னு கேட்டீங்கன்னா மற்றவர்கள், மற்ற நபர்கள். மூன்றாவது நம்முடைய குடும்பம். மூன்றாவது நம்மளை வைக்கணும், நம்ம குடும்பத்தை வைக்கணும், நம்முடைய தேவைகளை வைக்கணும். அப்ப முதலாவது தேவனை சார்ந்திருக்கணும், தேவனை மையமாக வைக்கணும். அப்படி வைக்கிற பொழுது என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். ஆமே. அது மாத்திரமல்ல, முதலாவது தேவனை வச்சிட்டோம்னால அடுத்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்தும ஆதாயம் பண்ண போயிடுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், நமக்காக வாழாம நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற, பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஜனங்களை என்ன பண்ணுவோம், ஜீவனுக்குள்ளாக கொண்டு வருவதற்கு என்ன பண்ணுவோம், நம்ம பிரயாசப்படுவோம். அதன் விளைவு தான் என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, ஊழியத்துக்கு போவோம், டிராக்ஸை கொடுப்போம், வீட்டில் ஜெப கூட்டத்தை வைப்போம், 4 பேர் அங்கே என்ன பண்ணுவோம், இயேசு அறியாதவர்களை அழைப்போம், அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், சில உபகாரங்களை, சில சாப்பாடுகள், சில கிஃப்ட்டுகள்லாம் கொடுத்து அவர்களை அழைச்சி என்ன பண்ணுவோம், எப்படியாகிலும் இவர்களுக்கு என்ன பண்ணிடுவோம், இயேசுவை சொல்லிடுவோம், இயேசு அறிவிச்சிருவோம் சொல்லி பிரயாசப்படுவோம். யாரு இப்படிப்பட்ட காரியங்களை பிரயாசப்படுவார்கள் அப்படின்னா, முதலாவது மையமாக தேவனை வைக்கிற குடும்பங்கள், தேவனை மையமாக வைக்கிற பிள்ளைகள். இவங்க இது மேலதான் பிரயாசம் இருக்கும் பாருங்க. மற்ற எந்த காரியத்தின் மேல என்ன இருக்காதுங்க, உலகத்தின் காரியத்தின் மேலாம் பிரயாசங்கள், உலகத்தின் காரியங்கள் மேலாம் என்ன பண்ணாது, பற்றுதல் அதிகமா இருக்காது. ஏன் கேட்டீங்கன்னா, அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது இந்த மக்கள் என்ன பண்ணிடணும், அழிவிலிருந்து ஜீவனுக்குள்ள கொண்டு வந்துடணும். தெரியும், ஒரு மனுஷனை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தெரியும், இவருக்கு தேவை, இவர் எப்படி இருக்கிறாரு, கஷ்டத்துல இருக்கிறாரு, இவர் கடன் பிரச்சனைல இருக்கிறாரு, இவர் குடும்பத்துல சமாதானம் இல்ல, இவர் பிரிவினை காரியத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு, இவர்களுக்குள்ள என்ன இல்ல, குறைவு இருக்கிறது, கண்ணீரும் கவலையுமா இருக்கிறாரு, வியாதி இவர் என்ன பண்ணுற குடும்பத்தை சூழ்ந்து இருக்கிறது. அப்ப இதெல்லாம் அறிஞ்சு அந்த மனுஷன் இடத்துல போய் லேசா நீங்க பேசி பாருங்களேன். சும்மா பேசாம, சும்மா எடுத்த உடனே பேசிடக்கூடாது. அவர் கூப்பிட்டு கொஞ்சமா அவர்கிட்ட பழகி அவர்கிட்ட என்ன பண்ணணும், கொஞ்சம் சத்தியத்தை சொல்லணும். உங்களுக்கு ஒருவர் இருக்கிறாருங்க, அவர் ரட்சிக்கிறாரு, உங்க கவலை அவர் என்ன பண்ணுவாரு, மாற்றுவாரு, உங்க துக்கத்தை மாற்றுவாரு, உங்க கடன் பிரச்சனைய தீர்ப்பாரு, உங்க வியாதி என்ன பண்ணுவாரு, சுகமாக்குவாரு, உங்க குறைவுகள் எல்லாம் என்ன பண்ணுவாரு, நிறைவாக்குவாரு. அவர் பேர் தான் இயேசு. அவர் மதத்தை ஸ்தாபிக்க இங்க வரல, உங்களுக்கு வாழ்வு அளிக்கும்படி, உங்களுக்கு வாழ்வு தரும்படி, உங்களை வாழ வைக்கும்படி, இந்த சமுதாயத்துல கெட்டு போன இந்த உலகத்துல உங்களை அற்பமாய் பார்க்கிற சொந்த பந்தங்களுக்கு மத்தியில உங்களை உயர்ந்த நிலைமையில உன்னதமான ஒரு வாழ்க்கையை தரும்படி, ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு உண்டாக்கும்படி தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அந்த இயேசுவை நீங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்க. அவர் அறிந்து கொள்ளுகிற பொழுது உங்க வாழ்க்கை ஈஸியா லெகுவா என்ன பண்ணும், மாறும். அல்லேலூயா. லெகுவா மாறும் என்று பார்க்கிறோம். அப்ப லெகுவா நம்ம வாழ்க்கைய மாறணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணக்கூடாது, சும்மாவே எப்போதும் என்னை குறித்து கவலைப்படக்கூடாது. எப்பொழுது என்னை குறித்து என் குடும்பத்தை குறித்து என்ன பண்ணக்கூடாதுங்க, கவலை இருக்கக்கூடாது. எப்பொழுது என்னை குறித்த ஒரு எண்ணங்கள், சிந்தைகள் இருக்கக்கூடாது. பாருங்க, மற்றவங்களை குறித்து. ஏன்னா இந்த உலகம் பாருங்க, நம்பிக்கையில்லாத உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். அவர்கள் நம்பிக்கையை போய் என்ன பண்ணணும், கொஞ்சம் அழிக்கணும். அப்படியே நம்பிக்கை கொடுக்கிறப்ப, நம்பிக்கை அளிக்கிறப்ப அவர்கள் மனங்கள் ஈஸியா என்ன பண்ணும், இயேசுவை, நம்பிக்கை தருகிற இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். ஹலோ,
அப்ப இதுக்காக தான் நம்ம இதற்காக தான் கடவுள் நம்ம என்ன பண்ணாருங்க, ஒரு மார்க்கத்திலிருந்து நம்மளை ரட்சித்தார். ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு என்ன பண்ணார், நம்மளை ரட்சித்தார். இதற்காக தான் நம்மளை தெரிந்து கொண்டார். பாருங்க, எல்லாரும் தெரிந்து கொள்வது அல்ல. நீங்க எத்தனோ இந்த உலகத்தில் நல்லவர்கள் இருக்கிறார்கள், எத்தனோ மனிதர்கள் நல்ல மனுஷனா வாழ்றான், ஒரு பாவம் செய்யாம ஒரு கெட்ட பழக்கம் இல்லாம. எத்தனோ இந்த உலகத்துல நல்லவர்கள் வாழுகிறார்கள், நல்ல சமுதாயம் நிறைந்த மக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் தெரிந்து கொள்ளாம பொய் சொல்றவர்களையும் திருடுகிறவர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் ஆண்டவரை சரியா நேசிக்காதவர்களையும் தேடி வந்தாருன்னா தேவன் அதுக்கு ஒரு முகாந்தரம் இல்லாமல் நம்மளை என்ன பண்ணல, தேடி வரல, ரட்சிக்கல. ஆமே, எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்தரம் இருக்குது பாருங்க. ஆமே, முகாந்தரம் இல்லாம தேவன் நம்மளை என்ன பண்ணலங்க, ரட்சிக்கல. சொல்லுங்க. அப்ப அந்த நோக்கத்தை நம்ம என்ன பண்ணணும், சரியா புரிந்து கொள்ளணும். அந்த நோக்கத்தை சரியா அறிந்து கொள்ளணும். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன், எதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன், எதற்காக நான் அழைக்கப்பட்டேன், எதற்காக என் பாவத்தை கடவுள் மன்னிச்சாரு, எதற்காக என்னுடைய அக்கிரமங்களை மன்னிச்சாரு. இந்த சமுதாயத்துல எத்தனோ பேர் இருக்கிற மத்தியில ஏன் என்னை தெரிந்து கொண்டாரு. எத்தனோ பேர் படிச்சு டிகிரி வாங்கி இருக்கிறான், படிக்காதவனை, சரியா படிக்காதவனை, ஒரு மக்கனை ஏன் தெரிந்து கொண்டாரு. இந்த கேள்வி உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா கடவுளுடைய பயம் வந்துரும் பாருங்க. அல்லேலூயா. அப்ப வாழ்க்கையில யாரு மையமா வைக்க பழகுவீங்க, நீங்க கர்த்தரை தான் மையமா வைக்க பழகுவீங்க பாருங்க.